திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 160. முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலப்பெய்து கூழ் அட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. அத்திப்பழத்தையும் அதாவது பெண்ணின் உடல் தரும் சுரோனிதம், நல்ல அரைக்கீரை வித்தையும் என்பது ஆணின் உடல் தரும் சுக்கிலம் ஒன்றாக கலக்கும்படி கொத்தி அதை உலையில் வைத்து கருப்பையில் வைத்து அதனை கூழாக சமைத்து வைத்தனர் பெற்றோர். பின்பு அத்திப்பழமாகிய சுரோனிதத்தை அரைக்கீரை வித்தாகிய சுக்கிலம் உண்டு குழந்தையின் உடலாக மாறிவிட்ட பின் பிரசவ வேதனையில் கதறி அதை பெற்றெடுத்தவர்கள் ஒரு நாள் அந்த உடல் இறந்த பின் அதை எரிக்க சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றனர். இதன் கருத்து என்னவென்றால், சில பொருள்கள் சேர்த்து சாப்பாடு சமைப்பது போலவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமைத்த இந்த மனித உடல் சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரத்தை கழுவி எடுத்து வைத்தது போல ஒரு நாள் உயிர் போன பின் உடல் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று வைக்கப்பட்டுவிடும், எரிக்கப்பட்டுவிடும். நன்றாக சமைத்த சாப்பாடும் நிரந்தரமாக பசியை போக்காதது போலவே உடலும் என்றுமே நிரந்தரமாக இருக்காது என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். அகம் இன்புற்றிருக்க வேண்டும், அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.